செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டை, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் அரை முடி தேங்காய், இவ்வளவும் வேணும். இதுக்கு வந்து முதல்ல வந்து முட்டையை வந்து நம்ம வந்து இதை கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மிளகா, தேங்காய், கொஞ்சமாக இந்த முட்டை தெப்பத்துக்கு தேவையான உப்பு இதை அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி தீயில லைட்டாக வாட்டி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி சட்டி வேணும். அது இருந்துச்சுன்னா அதை இதில் வச்சு நம்ம கலக்கி வச்சுருந்தா முட்டை தெப்பத்துக்கு உண்டான இதை இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கணும். முட்டை தெப்பம் வெந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான பொருள் வந்து 2 வரமிளகா, 2 சின்ன பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் அரை முடி தேங்காய். இதை அரைச்சி எடுத்துக்கிடணும் குழம்புக்கு. இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிடணும். குழம்புக்கு இதை அரைச்சாச்சு. இனிமேல் இதை தாளிக்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இருக்குது. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம், சின்ன வெங்காயம், நம்ம தாளிச்சாச்சு. இனி அரைச்ச விழுத இதில் நம்ம போடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. இந்த பதத்துக்கு நம்ம முட்டை தெப்பம் ரெடி ஆகிட்டு அது வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு நல்ல உள்ளெல்லாம் வெந்திருக்கு, ஒன்றும் ஒட்டலை. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த குழம்புல போட வேண்டியதான். இப்போ நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து கொதிக்கிற அந்த குழம்புல வந்து போட்டுற வேண்டியதான். சிம்மில் தான் வச்சுருக்கணும், ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அணைச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெறும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், உளுந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.
இப்போ முட்டை தும்பம் அருமையாக ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.